ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எக்ஸசைஸ் 2.12 செகண்ட் சம் பார்க்கலாமா? ஸோ கம்ப்யூட்டர் நம்ம வேல்யூ கேட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த லாக் 9 பேஸ் 27 எடுத்துரு. ஸோ லாக் 9 27 எப்படி போடலாம்? நமக்கு 93 போடலாமா? பேஸ் 9 இருக்குல்ல, நான் பவர் 9 கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். அப்போ இந்த 3 நம்ம எப்படி போடலாம்? 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து தான் 3 வரும் இல்லையா? அதனால் 9 பவர் நம்ம போடலாம் 1/2 போடலாம். அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 தான் 3. இந்த ஸ்கொயர் ரூட் 9 நம்ம எப்படி போடலாம்? 9 பவர் 1/2. ஏன்னா ஸ்கொயர் ரூட்னா தெரியும், பவர் 1/2 அர்த்தம். இப்போ நமக்கு என்ன இருக்கு பாருங்க, இதில் 9 × 9 இருக்குல்ல, பவர் இங்கே 1, இது 1/2 ஆட் பண்ண வரும் 9 பவர் 3/2. இப்போ நமக்கு என்ன பண்ணலாம்? இது பவர் உள்ள கொண்டு வர தெரியல, ஏன்னா இது பேஸு, இது பவர், அதுக்கும் பவர் தான் நம்ம நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரலாம். அப்போ 3/2 லாக் 9 பவர் 9, அது வேல்யூ 1 தானே, ஏன்னா பேஸும் பவரும் சேம் வந்தால் வேல்யூ 1. அப்போ லாக் 9 பேஸ் 27 வேல்யூ என்னது 3/2 வந்துருச்சா? இப்போ சம் போயிடலாமா? லாக் 927 மைனஸ் லாக் பேஸ் 29 ஓகேங்களா? இப்போ லாக் இந்த 9 பவர் 27 அப்படி இருக்கும். இது என்ன பண்ணுவாங்கன்னா டினாமினேட்டர் கொண்டு வரும்போது என்ன பண்ணலாம்னா, இந்த பேஸும் பவரும் இன்டர்சேஞ்ச் ஆயிடும். அப்போ பேஸில் 9 வந்துடும், பவரில் 27 வந்துடும். இந்த வேல்யூ ஆல்ரெடி தெரியும் இல்லையா? 3/2 மைனஸ் 1/, இது வேல்யூ வந்து 3/2 தானே, ரெசிப்ரோக்கல் மாறுமா? இப்போ 3/2 மைனஸ் இந்த 2/3 ஓகேங்களா? இப்போ வச்சுன்னு தான் வரும் 6 2 ஆட் பண்ணால் 3 9 மைனஸ் 6 3 ஆட் பண்ணால் 2 2 4. இப்போ ஆன்சர் வந்து 5/6. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுங்க நீங்கள் இந்த லாக் 9 பேஸ் 27 இருக்கு இல்லையா, அதுக்கு வேல்யூ கழிச்சிருங்க. நெக்ஸ்ட் பண்ணலாம், இதை ரெசிப்ரோக்கில் போட்டு இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க.